வணக்கம், வெல்கம் பேக் டு doittamilan சேனல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஒரு புதுசான நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வியூஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்கலன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த A4 ஷீட்டில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து நான் திருப்பி வச்சுட்டு அதில் ஒரு 8 சென்டிமீட்டருக்கு நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டாப்பில் 9 சென்டிமீட்டருக்கு நான் எப்படி கோடு போடுறேனோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்குங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்லாம் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. இதுக்கப்புறமேட்டு இப்படி டவுனில் கீழே இறங்குற மாதிரி போட்டு 1.5 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்படி திருப்பி ஒரு 1 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு மறுபடியும் டவுனில் திருப்பிட்டு 1 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த 1 சென்டிமீட்டர்லேருந்து கரெக்டாக மார்க் வச்சுட்டு 7 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போடணும் நீங்கள். ஸோ இந்த 7 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் வந்து கிராஸாக இருக்க மாதிரி ஒரு கோடு போட்டுங்க. ஸோ அது டிகிரியெல்லாம் தேவையில்ல, லைட்டாக வந்து கிராஸாக இருக்க மாதிரி ஒரு கோடு போட்டுங்க. இது வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா இந்த 7 சென்டிமீட்டர்லேருந்து டாப்பில் 1 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது போல் ஒரு சைடில் வச்சுட்டு இன்னொரு ஒரு சென்டிமீட்டருக்கு வந்து நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு இந்த 1 சென்டிமீட்டர்லேருந்து ஸ்கேலை லைட்டாக சாய்ச்சிட்டு 2.5 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு வந்து போட்டுக்குங்க. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த 2.5 சென்டிமீட்டர் இந்த கிராஸாக போட்டிருப்பீங்களா, ஸோ அந்த இடத்துலேருந்து இன்னொரு கொஞ்சம் மட்டும் கிராஸாக வச்சுட்டு 7.5 சென்டிமீட்டருக்கு ஒரு இன்னொரு கோடு வந்து போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அப்படியே பாட்டமுக்கு வந்துடலாம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு வந்து போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த 14 சென்டிமீட்டர் அந்த என் பாயிண்ட் இருக்குங்களா, ஸோ அதையும் இந்த 7.5 சென்டிமீட்டரையும் ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து 2.5 சென்டிமீட்டர் வந்து மார்க் ஆகிடும். இந்த A4 ஷீட்டில் வரைஞ்ச டயக்ராம் மட்டும் உங்ககிட்ட வந்து 2 இருக்கணும். ஸோ நீங்கள் 2 பீஸாக வந்து கட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கார்ட்போர்ட் எல்லாம் கட் பண்ணுவோம். ஸோ அதையும் காட்டுறேன். இந்த A4 ஷீட்டையும் நம்ம வந்து ரெக்டாங்குலராக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நான் 8.5 சென்டிமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் டாப்பில் பார்த்தோன்னா 14.5 சென்டிமீட்டருக்கு நான் இன்னொரு மார்க் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது அப்படியே கன்வெர்ட் ஆகி ரைட் சைடும் நீங்கள் அதே போல் தான் 8 சென்டிமீட்டருக்கு போடணும். அண்ட் பாட்டம்லேயும் நீங்கள் வந்து 14.5 சென்டிமீட்டருக்கு போட்டால் இந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா டாப்லேருந்து 1.5 சென்டிமீட்டர் இந்த சைடும் ஒரு மார்க் வச்சுட்டு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சென்டர் லைனாக வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ட்ராயிங்லாம் பண்ணியிருப்போம்ல, ஸோ அது போல் சென்டர் லைனாக நீங்கள் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு டாப்லேயும் நம்ம இன்னொரு பாக்ஸ் வரையணும். ஸோ அது வந்து பார்த்தோம்னா 2.5 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன். அண்ட் டாப்பில் பார்த்தோம்னா 12.5 சென்டிமீட்டருக்கு இன்னொரு கோடு வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதே போல் தான் ரைட் சைடு வந்து 2.5 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடு 2.5 சென்டிமீட்டர் போட்டு கீழே வந்து 12.5 சென்டிமீட்டர் போட்டிங்கன்னா பாக்ஸ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமேட்டு டாப்பில் வந்து 1 சென்டிமீட்டர் இந்த சைடு வந்து ஒரு மார்க் வச்சுட்டு ஸோ இதையும் ஒரு சென்டர் லைனாக வந்து நீங்கள் போட்டுக்குங்க. எல்லாத்தையுமே மார்க் பண்ணி முடிச்சோன்னா இது போல் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கட் பண்ணதை பேக் சைடு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸோ இது போல் வந்து கார்ட்போர்ட் பின்னாடி வந்து ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்த்து கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கத்தியில் விளாண்டுட்டு இருக்கோம். ஸோ கையை கிளிக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே போல் உங்களுக்கு 2 பீஸ் தேவைப்படும். ஸோ 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்ததை எடுத்து இதே போல் ஒட்டிட்டு ஸோ இதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா மேலே இருக்க அந்த பேப்பரை மட்டும் உரிச்சிட்டு நீங்கள் 1.5 சென்டிமீட்டருக்கு அந்த கோடு போட்டிருப்பீங்களா, ஸோ அதே போல் இங்கேயும் ஒரு சென்டர் லைன் போட்டுங்க. ஏன்னா பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ அதே போல் இன்னொன்னையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் லைன் போட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு அந்த சென்டர் லைன் மட்டும் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்க CD கவர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து நம்ம இந்த CD கவரை வச்சு தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோலையும் நம்ம இந்த CD கவரை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த CD மேலே இருக்க அந்த டாப்பில் அந்த டிரான்ஸ்பரண்ட் கவரை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 8 சென்டிமீட்டர் நீங்கள் எந்த சைடு வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பும் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சென்டராக ஜஸ்ட்டு கொஞ்சமாக வச்சுட்டு இந்த சைடு வந்து 0லேருந்து மார்க் பண்ணி இந்த சைடு 8 சென்டிமீட்டருக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஒரு லாங்கான ஒரு கோடை போட்டுட்டு
ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக கத்திரிக்கோலெல்லாம் கட் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக உடஞ்சிரும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணிட்டு ஸோ இதை அப்படியே ஹீட்டால் அப்படியே உருக்கி கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் வந்திருக்கும். ஸோ இது போல் மேலே வந்து திப்பியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைல் பண்ணுனாலும் ஸோ ஏதாச்சும் ஃபைல் பண்ணிக்கலாம் நீங்கள் எதாச்சும் தேய்ச்சி. ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி வந்து அந்த கார்ட்போர்டில் 2 பீஸ் இது போல் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம் அந்த பெரிய பீஸை. ஸோ அந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டுக்கு போயிடுங்க. அந்த கிராஸாக ஒரு வளைவு மாதிரி வரும். ஸோ இந்த இடம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தான் நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா க்ளூ வந்து இந்த டாப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நான் அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா டாப்லேயும் அதே போல் க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு ஷீட்டையும் அது மேலே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து காஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் செமையாக இருக்கும். ஸோ இன்னும் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இது போல் நம்ம சென்டர் லைன்லாம் போட்டு வச்சுருப்போம்ல. ஸோ அந்த பீஸை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த சென்டர் லைனுக்கு கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அதை லைட்டாக வந்து மடக்கி விட்டிங்கன்னா இது போல் உங்களுக்கு மடங்கின மாதிரி ஆகிடும். ஸோ இதில் வந்து இந்த சைடும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்மளோட அந்த பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுலாம் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம்ல. ஸோ அந்த பாக்ஸில் வந்து கரெக்டாக இதுக்கான ஷேப் நம்ம கட் பண்ணி தான் வச்சுருப்போம் ஆல்ரெடி. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த சைடும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் லைன் போட்டதுலேயே நம்ம பெரிய பீஸ் ஒன்று வச்சுருப்போம். ஸோ அந்த பீஸை எடுத்துகிட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படின்னா இந்த கார்ட்போர்டில் வந்து வேறு மாதிரி இருக்குது. சில கார்ட்போர்ட்லாம் இதை உரிச்சா வந்து அப்படியே மேலாப்பில் வந்துடும். ஸோ இந்த கார்ட்போர்டில் வந்து நார்மலாக நம்ம எப்பயும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டு லைட்டாக மடக்குனாலே வந்து இது மடங்கிடுது. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா நான் எந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. ஸோ கரெக்டாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த டாப்பில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து பெண்டாகி வளைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம மொபைல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க எந்த இடத்துலன்னு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்களும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம அந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட் கட் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா டாப்பில் கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இதை எடுத்துகிட்டு இதோட டாப்பில் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். டாப் அண்ட் பாட்டமும் சேர்த்து வச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா நம்ம டிரான்ஸ்பரன்ட் ஷீட் ஆல்ரெடி ஒட்டியிருப்போம். ஸோ அதுக்கு மேலேயே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ரெக்டாங்குலர் ஷீட் அந்த கடைசியாக ஒட்டணும்ல அந்த சென்டர் லைன்லாம் மார்க் பண்ணி. ஸோ அதுக்கு மேலே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒட்டிக்குங்க. ஸோ கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்ருங்க. இது கொஞ்சம் நேரத்துலேயே காஞ்சிரும். ஃபைனலாக பார்த்தோம்னா உங்கள் ஐடி கார்டில் இருக்க டேகு இல்லாட்டி வந்து ரப்பர் பேண்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா கரெக்டாக உங்கள் ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த சைடும் அந்த டேக் ஒட்டிட்டு ஸோ இப்போ எடுத்து மாட்டினீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நார்மலாக ஹாலோகிராம் வீடியோனா நம்ம 4 சைடு வந்து பார்த்துருப்போம். இதுக்கு 4 சைடு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹாலோகிராம் வீடியோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு அதை மட்டும் அப்படியே பின்னாடி திருப்பி மேலே இருக்க அந்த டாப்பை மட்டும் லைட்டாக தூக்கிட்டு உள்ளே வச்சுட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். லைட்டு போட்டிருக்கனால தெரியல. லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக இருந்துச்சு. செம்மன்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மல் மூவிஸ் பார்த்தா கூட நீங்கள் வந்து ரொட்டேஷன் மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதை வந்து பேக் சைடாக வந்து திருப்பி இதில் வச்சிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலில். நீங்கள் நைட் டைமில் எல்லாம் மூவிஸ் பார்க்குறவங்களா இருந்தால் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து மொபைலில் பார்க்காம இது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இதை வந்து மாட்டி பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நார்மலாக தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்குற ஃபீலே இருக்குது. நம்ம ஆல்ரெடி ப்ரைவேட் தியேட்டர் போட்டிருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்பவுமே சிம்பிளாக புதுசாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.